உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமென். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கையளவு மேகம் பெருமழை கொண்டு வரும்னு விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். இந்த மேகத்தில் போய் பெருமழை அப்படின்னு யோசித்தாலே என்ன செஞ்சிடும்? மேகம் அங்கேயே நின்றோம். ஆசா நீ அப்படியே எட்டி என்னை பார்த்துட்டே இரு, நான் அப்படியே என்ன செஞ்சிடறேன், வந்த வழியே போயிடுறேன்னு மேகம் வந்த வழியே போயிடும். தீர்க்கதரிசிக்கு என்ன வெளிப்பாடுனா, ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை கொண்டு கூட ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவரால் கூடும். அதான் தீர்க்கதரிசியினுடைய எண்ணம். அவன் கொண்டு வந்து கேஎஸ்சி சொல்கிறான், ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்குறேன், ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, கிளம்பு, உடனே கிளம்பு, ராஜா கிட்ட சொல்லு, ரதத்தை போட்டு சொல்லு, ஓடு, முன்பதாக ஓடு, எல்லாவற்றையும் அவன் துரிதப்படுத்துகிறான். காரணம் என்ன? யாருடைய கண்ணுக்கும் அது ஆச்சரியமானதாக இல்லை, யாருக்கும் அது புரியலை, அவன் சொல்கிறது யாருக்கும் விளங்கலை. இன்னும் கையளவு மேகம்தான், இதுக்கு எதுக்கு ஓடணும், இதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளவு தூரம் இவர் இப்படி ஓட சொல்கிறாரு, எதுக்கு ஓட சொல்கிறாரு? இவன் 1008 கேள்வி கேட்கலாம். தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தெரியும், விசுவாசம் உள்ளவனுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நமக்கு விசுவாச கண்கள் இருந்தால் நம்ம சாதிக்க முடியாத காரியங்கள் என்ன செய்யலாம். அல்லேலூயா.